2026 சட்டமன்ற தேர்தல் நியூஸ் 18 வெளியிட்டு அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய தேதி என்பது இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிப்புகள் என்பது வெளியாக இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகிற 2024 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டதாக ஒரு செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 63,000 பேரிடம் நடத்தப்பட்ட அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அதிமுக, திமுக, அதற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி. இதிலே மும்முனை போட்டி என்பது மிக விறுவிறுப்பாக இருக்க போகிறதாம். அதிமுகவா, திமுகவா, தமிழக வெற்றி கழகமா, இந்த 3 கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிலும் விஜயுடைய வருகை என்பது முதல் தேர்தலிலே 20% ஏன் 25% கூட வாக்குகள் விழக்கூடும் ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அப்படி விழுந்து விட்டால் தொங்கு சட்டமன்றம் தான் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையிலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு 36% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் திமுகவிற்கு 32% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு 25% மக்கள் ஆதரவுகளையும், நாம் தமிழர் கட்சிக்கு 4% ஆதரவுகளையும், யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் என 3% மக்களும் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஆளும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு 36%, தமிழகத்திற்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு 32%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 25%, நாம் தமிழர் கட்சிக்கு 4%. அதே போல யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் என 3% மக்கள் ஆதரவுகளை அளித்திருப்பதாக அந்த நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இதிலையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்லதொரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. என்றால் தமிழகத்திலே நடக்கக்கூடிய தினம் தினம் பிரச்சனைகளை பூரா மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாங்குநேரி பிரச்சனையாக, சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அரிவாள் வெட்டு பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை என்பது தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது திமுகவின் மீது மக்களுக்கு சற்று வெறுப்புறவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என ஒவ்வொருவரும் அவருடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிறுவனங்கள் புறம் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையானதாக வருமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் நேரத்திலே மக்களுடைய மனநிலைமை, அதே போல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்பு எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் ஓரளவுக்கு சரியாக வரும். வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்பு இவர் நம்ம சொந்தக்காரர் அல்லது தெரிந்தவர், இவர் நன்றாக செய்வார் என நினைத்த மக்கள் கட்சி மாறி வாக்களிக்கவும் வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் காரணமாகத்தான் திமுக ஒவ்வொரு வேட்பாளரையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து கொண்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.